அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். என்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்கய்யா, நமஸ்காரம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருப்பூர்லேருந்து வரீங்க. உங்கள் பேர் என்னங்கய்யா? ஜெய்பால். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் மனசில் என்ன தோணுது, என்ன தெரிஞ்சுக்கலான்னு வந்தீங்க? இல்லை, இந்த ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஆன்மீகங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனா நீங்கள் படிக்கிறதுக்கு எப்படி கஷ்டப்படுறீங்களோ, குடும்பத்தை அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியும். அப்புறம் எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? இன்னும் டீட்டெயிலாக தெரியும். அதுதான் சொல்கிறத, நீங்கள் சொல்கிறத கேட்குற அறிவு இருந்தால் ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கலாம். ரைட். மறுவார்த்தை பேசுனீங்களா ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஆன்மீகங்கிறது கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வர்றதில்லை. கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வராங்கள்ல, அது ஆன்மீகம் இல்லை. அதுக்கு பேர் மத வழிபாடு. நீங்கள் எல்லாம் ஒன்று கோடி வாழ்கிறதுக்காக. ஆன்மா அகத்துக்குள்ளே இருக்குது. அந்த அகத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு பாடுபட்டால் தான் பலன் கிடைக்கும். அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் எஜுகேஷனில் அறிவை சேர்த்திக்கிறது 4 நூற்றாண்டு செலவு பண்ணீங்கள்ல. 4 நூற்றாண்டு இல்லாத அறிவு சேர்த்த முடியாதல்ல. 3 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் படித்தா தான் அறிவு சேர்த்த முடியும். 23லேருந்து 30 வருஷத்துக்கு 53 வயசுக்கும் பாடுபட்டால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்போ அதுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் அந்த படிப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷத்தை கொடுக்கல. பெரும்பாலான பேர்த்துக்கு, ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு கவலை இருக்குதில்ல. அப்போ அந்த ஆன்மீகங்கிறது தெரிஞ்சுக்கணும். பாடுபடாத எப்படி கிடைக்கும்? காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றதோ, எங்கேயாவது போய் யாத்திரைக்கு போயிட்டு வர்றது, இது வரைக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் இல்லை. அதுதான் சொல்கிறேங்க. அப்போ நீங்கள் ஆன்மீகங்கிறது உங்களுக்குள்ளே இருந்து இயங்குது. பார்த்தீங்களா, உசுறு மூச்சு போனால் பேச்சு போச்சு. அந்த மூச்சை ஆன்மீகங்கிறது என்னென்னா, மூச்சை புத்தர் பகவான் சொல்லிட்டு போனது. இந்த மூச்சை நம்ம வாழ்க்கையை நிறைவு பண்ணுறதுக்காக மூச்சை பயன்படுத்தி ஆகணும். ஆனால் அது நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ மூச்சை நம்ம சேமிக்க முடியாது. ஆன்மீகத்தில் சேமிப்பே என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மூச்சு தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம யார்கிட்டையும் பேச்சு கொடுக்காத சிவனேன்னு இருக்குது. அதுக்கு இந்த பயிற்சி வேணும். ஆன்மீக பயிற்சி இருந்தால் தான் அதை கடைப்பிடிக்க முடியும். இல்லாட்டி யாராச்சும் பேசுனா நம்ம மனசு துடிக்கும். உடனே குறுக்க எதிர்வாதம் பேசலான்னு துடிக்கும். மனசு அமைதியாக இருக்கணுங்க. டெய்லியும் ஒரு 10 நிமிஷம், மினிமம் 20 நிமிஷம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணிக்கணும். ஒரே மாதிரி. இப்போ காலையிலனா காலையில் நினச்ச நேரத்தில் உட்காரக்கூடாது, செட் ஆகாது. கோயிலையே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் பூஜை பண்ணுறாங்க. காலையில் பூஜை பண்ணுறான், மத்தியானம் பூஜை பண்ணுறான், சாயந்தரம் பூஜை பண்ணுறான். அந்த மாதிரி அதில் அந்த டைமுக்கு ஒரு முறை இருக்குது. அப்போ நீங்கள் காலையில் உங்களுக்கு சௌகரியமாக இருந்தால் காலையில், அல்லது சாயந்தரம் சௌகரியமாக இருந்தால் சாயந்தரம், அல்லது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க மத்தியானம் சாயந்தரம் வந்தால் மத்தியானம். இந்த ஆன்மீக வழிபாடுறதுக்கு உண்டான நேரம் சித்தர்கள் கொடுத்துருக்கிற நேரம். அந்த நேரத்தில் உட்காந்திங்களா எல்லா மகான்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா பக்கம் தியானம் பண்ணுற நேரம். அப்போ அந்த வைப்ரேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ என்னென்னா, காலையில் அதிகாலை 3லேருந்து சாயந்தரம் காலையில் 6 மணி வரைக்கும் இறை வழிபாட்டுக்கு நல்ல நேரம். மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு மத்தியானம் 11:30லேருந்து 1 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட்டு 9 வரைக்கும் நல்ல நேரம். இதில் ஏதாவது ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. அரை மணி நேரம் போதும். அந்த அரை மணி நேரம் டிஸ்டர்ப் இல்லாத செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக உங்கள் மூச்சை மட்டுமே போய் நீங்களாக எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். நீங்கள் மூச்சு பயிற்சியும் பண்ண வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட மாதிரி இடத்தையே உடம்புல கவனிக்க வேண்டாம். அந்த மூச்சு எப்படி ஏறுது இறங்குது நினைங்க. அது உங்களை ஆட்டோமேட்டிக்காக அமைதிப்படுத்திடும், தானாக அமைதிப்படுத்திடும். ஏன்னா மூச்சு நின்னா பேச்சு போச்சு. நீங்களாம் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதே இல்லை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இந்த பஞ்சபூதத்தில் ஆகாசம் மேலே சொல்லிக்கிட்டு இருக்குது, பார்க்க முடியாது. இந்த பூமி சொல்லிக்கிட்டு இருக்குது, சாதாரண அறிவு கொண்டு பார்க்க முடியாது. இயக்கத்தில் இருக்கிறது 3 தான். நீர், நெருப்பு, காற்று. இந்த 3ஐயும் நம்ம பார்க்கலாம். அப்போ நீரை பார்க்குறீங்க, நெருப்பையும் பார்க்குறீங்க, காற்றை பார்க்க முடியாது, உணர்ந்துக்கலாம். அப்போ பஞ்சபூதத்தில் 3 முக்கியமானதாக இருக்குது. நில, நீர், நெருப்பு, காற்று. அங்கே மேலேருந்து வந்ததுன்னா அழுத்தம் ஒளியாக இருக்குது. இங்கே வந்ததுன்னா
ஒளி ஒளி அண்ட் வாட்டராக இருக்குது. இங்கே கீழே அழுத்தம் வந்து மேலேயே நின்று போயிடும். ஆகாசத்துலேருந்து புறப்படும் போது அழுத்தம், ஒளி, அழுத்தம், சத்தம், வெளிச்சம் 3 அங்கே. இங்கே வந்து சத்தம், காற்றுல சத்தமாக இருக்குது, நீரில் சுவையாக இருக்குது. அப்போ வந்து இயக்கம் 3 இயக்கம் இங்கே கீழே இருக்குது. இந்த 3ல் 5ல் 3 முக்கியம், நீர், நெருப்பு, காற்று. இந்த 3ல் 1 முக்கியம், காற்று. இங்கே இருக்கிற தண்ணி, அந்த பக்கம் இருக்கிற தண்ணியை மோட்டர் போட்டு உறிஞ்சால் தான் இங்கே வரும் காற்று மூலிமா. இங்கே இருக்கிற நெருப்பு காற்று ஊதுனா பக்கத்தில் போய் பிடிச்சிக்கும். அப்போ அதுதான் சித்தர்கள் சொல்கிறது மூச்சே முருகன். இந்த முருகன்கிறது பேச்சுக்கு வெளியே கும்பிட்றோம் பார்த்தீங்களா முருகன், அது அறியாமல் இருக்கிறவங்களுக்கு. அறிஞ்சவங்களுக்கு மூச்சு தான் முருகன். மேலோகத்திலேருந்து சொல்லிக்கிட்டு வர்றது முருகன் தானே இறங்கி வர்றான். விநாயகர் அங்கேயே தான் இருக்கார் கைலாயத்தில். அவர் தான் ஞானம் பெற்றவர். முருகர் தான் ஞானம். வேறு யாரையும் ஞானம்னு சொல்கிறதில்ல. ஞான பழம்னா அவர் தான் ஞானப்பழம். அப்போ காற்று தான் ஞானங்க. காற்று தான் எல்லாத்தையும் வேலை செய்யுது. ஒரு பெரிய மலையாக இருந்தால் கூட தூக்கி பெரட்டி போட்டுரும். அப்போ காற்று உங்களுக்குள்ளே ஈங்கிற காற்றை நம்ம காப்பாற்றுவீங்க. அதனால தான் காற்றுக்க பத்திரங்கிறாங்கல்ல, அது மாதிரி காற்றை வந்து காற்றுக்க. ஆனால் தேவை இருக்கிற டைமில் நம்ம செலவு பண்ணி ஆகணும். இப்போ தேவையில்லாத டைமில் என்னென்னா, நீங்கள் டெய்லி அமைதியாக 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உங்கள் மூச்சை கவனிச்சிங்களாவே போதும். வேறு நீங்கள் பெருசாக தவம் பண்ண வேண்டியதில்லை. அது தவம்னா சின்ன வயசுக்காரர் கடுமையாக குமியிறது, நிமிறது, வஜ்ராசனம் போட்டு உட்கார்றது. இப்போ நீங்கள் சாதாரணமாக சப்பனம் போட்டு கூட உட்கார முடியலை. இதை ஏன் சொல்கிறேன்னா, சிரமத்தை கொடுக்க. அதனால் தவறு இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அடடா நம்மளால் தவம் பண்ண முடியாதா, நமக்கெல்லாம் அந்த பாக்கி இல்லையான்னு நினைக்காதீங்க. அப்போ ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க, கைகால் நடக்க முடியாத இருக்கிறவங்களும் இறைவனுடைய குழந்தைங்க தானே, அவங்களும் தவம் பண்ணுவாங்கள்ல. அப்போ தவம் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா, நெத்தி பட்டை வேண்டாம், நீண்ட முடி வேண்டாம், கழுத்து கொட்டை வேண்டாம், கை தண்டை வேண்டாம். பரமனை அடைவதற்கு பரந்த மனம் வேண்டும். என்ன வேண்டும்? மனம் வேண்டும். மனம்தான் வேணும். மனசு போச்சுன்னா பிணம், மனம் போயிட்டா பிணமாயிடுறான்ல. அப்போ உங்களை வழி நடத்துறது காற்று சொன்னலைங்க, அந்த காற்று தான் மனம். அது உடம்புல ஒரு இடத்துல ஏதாச்சும் இருக்குதா? எல்லா பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது. 5 பூதம் இருக்குது, 5 உறுப்பு இருக்குது. தொடு உணர்வு இருக்குது, சுவை உணர்வு இருக்குது, வாசனை உணர்வு இருக்குது, பார்க்குற உணர்வு, கேட்குற உணர்வு. இப்போ நீங்கள் சிந்திக்கிற உணர்வு உள்ள உடம்புல எங்கே இருக்குது உறுப்பு? அது உடல் முழுவதும் சொல்லிட்டு இருக்குது. ஆகாசத்தை அளக்க முடியுமா? ஆகாசத்தை அளக்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய மனசையும் அளக்க முடியாது. ஆகாசமே உங்களுக்குள்ள மனமாக இருக்குது. அதனால் அந்த மனமாக எல்லா பக்கம் சொல்லிட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் அது ஒரு இடத்த குவிஞ்சு கவனிக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இப்போ சொன்னால் உங்களால் நிற்க முடியாது, அந்த இடத்துல கவனிக்க முடியாது. கண்டிப்பாக மனசு அலைபாய். அதனால் டோட்டலாக உங்கள் மனசை நீங்கள் டோட்டலாக மூச்சை மட்டும் கவனிச்சுக்கோங்க போதும். ஏன்னா அந்த ஆகாசம் சொல்லக்கூடிய இடத்த உங்களால் சொன்னால் நிற்க முடியாது, டயர்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் 1.5 மணி நேரம் மினிமம் உட்காந்துருக்கணும் எந்திரிக்காத. அப்போ தான் அதை பார்க்க முடியும். இப்போ என்ன ஒன்று, அதனால தான் அதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய மூச்சு மட்டும் நீங்கள் டெய்லி கொஞ்சம் நேரம் கவனிங்க. வேறு ஆன்மீகத்தை பற்றி சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளிஞ்சிக்குங்க. அவ்வளோதான். வேறு என்னுடைய யூடியூப்பில் பார்த்தே கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நிறைய பேர் வர்றாங்க. அவ்வளோதான். அது தெரிஞ்சுக்கிட்டிங்களா போதும். மற்றபடிக்கு இதில் பெரிய ஆன்மீக சீகாரம் பகாரம் அது தெரியும். அவ்வளோதான். அகாரம், உகாரம், மகாரம், அது தெரியும். அகாரம். இந்த ஓம்காரத்துக்கு 3 சொந்தம். இந்த ஓம் போட்டிங்களா, ஆ ஊ இம், அந்த ஓம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓமு பெரிய சமாச்சாரத்தை கேட்குறீங்க, பயங்கரமான சமாச்சாரத்தை கேட்குறீங்க. வார்த்தை சின்னது, ஆனால் வாக்கியம் பெருசு. நீங்கள் மெச்சூரிட்டி ஆனதுனால பிஹெச்டி பற்றி கேட்குறீங்க, ப்ரீகேஜி பற்றி கேட்குறத விட்டுட்டு பிஹெச்டியே கேட்குறீங்க. பரவாயில்ல. இதுக்கு தான் பிரம்மாவிலிருந்து சிவன்லேருந்து முருகன்கிட்ட போய் மண்டிக்கிட்டு கேட்டாங்க, எனக்கு பிரணவ உபதேசம் கொடு அப்படின்னு. ஆமாம். பிரணவனா வடமொழி சொல்லு, காந்தமனா தமிழ் சொல்லு, ஓம் அப்படிங்கிறது தமிழ், மேக்னெட்டுங்கிறது இங்கிலீஷு, பிரணவ சொல்லுங்கிறது வடமொழி சொல்லு. இந்த 3 அந்த ஓமு தான் குறிக்கும். இந்த ஓமு யாருமே ஒரு மதத்துக்கு சொந்தமோ ஒருத்தர் உருவாக்கின வார்த்தையே கிடையாது. பிரபஞ்சம் சுழலுது பாருங்கள் விண்கலத்தில், அந்த சுழல போதே
அப்படிங்கிற இது வந்து இயற்கையினுடைய சவுண்டு. அதுக்கு ஓம்னு நம்ம சித்திரங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அகாரம், உகாரம், மகாரம், ஓம். அகாரம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆன்மீகத்தில் அகாரம்னா அண்ணாமலையாரை குறிக்கிறாங்க. அகாரங்கிறது அண்ணா, அது எங்கே சுழலுது, உற்பத்தி ஆகிற இடம் இங்கே தான். அந்த அகாரம் சுழண்டு அடுத்த ரேஞ்சு சக்தியாக வரும்போது அது இடுப்பில் இறங்கி வந்துடுது, விந்துவாக மாறி, அது உகாரம். அது உண்ணாமலையார். உகாரம் உண்ணாமலை. ஆமாம். அகாரம் அண்ணாமலையார். மகாரம் மகாவிஷ்ணு. இந்த 3 பேர்னா உலகம் இயங்குது. 3 பேர்த்தினால தான் உலகம் இயங்கு. இப்போ அண்ணாமலை இங்கே இருக்கிறார், அண்ணாமலையார். உண்ணாமலையம்மா இங்கே இருக்குது. தொப்புள் மையத்தில் மகாவிஷ்ணு இருக்கிறார். இந்த உடலுக்கு கடல் குடல், இந்த உடலுக்கு கடல் பகுதி குடல், குடல் பகுதிங்களா. அப்போ திருப்பார்கடலில் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார், கதையில் பார்த்துருப்பீங்க. இந்த உடம்புக்கு திருப்பார்கடலில், திருன்னா உயிர், கடல்னால் இந்த வயிற்று பகுதிக்கு பேர் கடல். அப்போ இந்த கடலில் மகாவிஷ்ணு இருக்கிறார். இந்த 3ம் தனித்தனியே இருக்கிற வரைக்கும் உலக வாழ்க்கையில் ஈடுபாடாக இருக்கும். இங்கே சிவன் வந்து ஆற்றல் கொடுக்குறாரு உச்சியிலிருந்து, அதை மகாவிஷ்ணு வாங்கி கடைஞ்சி அனுப்புகிறாரு. சக்தி வந்து இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது வந்து படைத்தல் பிரம்மா சொல்லுவாங்க. அந்த பிரம்மாவுக்கு எசன்ஸ் வேணும்னா அதனால தான் பிரம்மாவையே மகாவிஷ்ணு படைச்சாருன்னு சொல்லுவாங்க கதையில். தொப்புள் கொடியில் கடைஞ்சி எசன்ஸ் அனுப்பிச்சு நீங்கள் சாப்பிட்ற பொருள் 7 தாதுவாக வந்து 7வது தான் எசன்ஸு விந்துவாக வருது. அந்த விந்துவை வெளியே அனுப்புறதுக்கு பேர் பிரம்மா. அதுக்கு எனர்ஜி கொடுக்கறது மகாவிஷ்ணு. அந்த எனர்ஜி எல்லா பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ருத்ரன், அவன் நெஞ்சு பகுதியில் இருக்கிறான். இதுக்கெல்லாம் காற்று வேணுமே, காற்றை கொடுக்கறதுக்கு மகேஸ்வரன், தொண்டைக்குழி, இங்கே தானே பேச்சு உற்பத்தி ஆகுது. இந்த காற்றை சுழல வைக்கிறது சிவம். அப்போ சிவம், மகேஸ்வரன், ருத்ரன், மகாவிஷ்ணு, பிரம்மா, 5வரும் உங்களுக்குள்ளே இருந்து இயங்குறாங்க. இந்த இடத்துக்கு பேர் 5வர்னு. அது வெளியே சாமியாக கும்பிட்றவங்களுக்கு அது, நமக்கு அது தேவையில்லை. அப்போ அகாரம்னா ஓம்காரத்தில் இப்போ இந்த ஓம் வந்து ஓ போட்டிருக்கிறீங்க. அந்த ஓம்காரத்துக்கு அகாரத்தை அந்த ஓம்லேருந்து வெளியே எடுத்துடுறீங்க. மீதி உகாரமும் மகாரமும் இருக்கும். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அகாரத்தை எடுத்துட்டீங்க 3ல். அப்போ நீங்கள் இப்போ அந்த உகாரத்தையும் எடுத்துட்டீங்க வெளியே. மீதி அங்கே என்ன இருக்கும்? மகாரம் இருக்கும். அந்த மகாரத்தில் இருக்கிற மாவை வெளியே எடுத்துட்டீங்க. அங்கே என்ன இருக்கும்? புள்ளி. அதுதான் உயிர். இதுதான் பேசா மந்திரம், பெரும் மந்திரம், பிரணவ மந்திரம். அந்த புள்ளி இல்லாத உங்களுக்கு வார்த்தை வராது. ஆன்னு சொல்லுங்க. இயல்பா ஓ மா மா. இப்போ அந்த புள்ளி மாவில் வச்சுக்கோங்க. உள்ள வேலை நடக்குதா? அவர் அந்த புள்ளி தான் உயிர். புரியுதுங்களா? ஆனால் அந்த புள்ளி அளவுக்கு உங்கள் மனசு சுருங்கி நிற்க வேணுமே. இந்த பிரபஞ்சத்தெல்லாம் கடந்து, எழுத்தெல்லாம் கடந்து, இந்த உருவத்தையெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோமே, இதெல்லாம் கடந்து அந்த புள்ளியில் போய் உங்கள் மனசு நிற்கணும். அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. 12 வருஷம் பாடுபடுங்க. அந்த புள்ளி உங்களுக்கு ஒட்டுறதுன்னா ஒரு மகன் குருவனுடைய சுழற்சி. ஒரு இன்றைக்கி உபதேசம் ஒருத்தர் வாங்கினா எங்கே போய் வாங்கணும்? அது 20 வயசுக்காரன் இருந்தாங்க, 60 வயசுக்காரன் இருந்தாங்க, சும்மா வந்து கதை விடுவாங்க. 12 வருஷம் ஆகாத அந்த புள்ளி உங்களுக்கு செட் ஆகாது, ஆகவே ஆகாது. தொடக்க பள்ளியில் முடிச்சுட்டு உயர்நிலை பள்ளிக்கு போகும்போது 12வது வருஷத்தில் தானே போகிறீங்க. தொடக்க பள்ளியில் 11 வருஷம் முடிஞ்சிருது. எல்கேஜி யூகேஜி படித்து 1லேருந்து 5 படித்து 12வது வருஷத்தில் தான் நீங்கள் உயர்நிலைக்கு போகிறீங்க. அதே மாதிரி ஒரு உபதேசம் வாங்கினா 12 வருஷம் ஆனால் தான் நீங்கள் புள்ளி பற்றி உணர்ந்துக்க முடியும். எல்லாம் வியாபாரம் நடக்குதுங்க. எல்லாம் ஆளை கூட்டி வச்சு வியாபாரம் எல்லாம் நல்லா பூந்தட்டி அதே இதையும் வச்சுக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு ஏசி போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இவன் 1/2 மணி நேரம் கேட்டுட்டு 5000 பணத்தை கொடுத்துட்டு போவான். நாளைக்கு வந்து அதே பொண்டாட்டி, அதே வீதி, அதே குழப்பம், அதே செலவு தான் பார்த்தாமனே. உனக்கு எங்கே மனசில் நிற்க போகுது? தன்னை இழக்கணுங்க.
நான் வந்து பொய் சொல்கிறதில்ல, ஏமாத்துறதில்ல இல்லை. அது ரைட், அது ரைட். பொய் சொல்கிறதில்ல, உண்மை தான். உன்னால் முடிஞ்ச அந்த லைனை கடைப்பிடி. இல்லைன்னா ஏற்கனவே ஒன்று குலதெய்வம் இருக்குது, மத வழிபாடு இருக்குது, பஞ்சபூத நவகிரக கோயில் இருக்குது, அழுங்காமல் அங்கே போயிட்டு காலத்தை ஓட்டு சிவனேன்னு. யாருக்கு துரோகம் பண்ணாத வாழ், துரோகம் பண்ணாத வாழ். அதை விட பெரிய ஞானம் எதுவுமே இல்லை. எந்த உயிருக்கு வள்ளலார் சொன்ன மாதிரி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழுங்கன்னு நினச்சி வாழுங்க. அதை தவிர சிறப்பு ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுடைய லெவலுக்கு சிவனேன்னு சோபாவிலேயே இந்த மாதிரி பெஞ்சிலேயே உட்காந்துக்கிட்டு காலை வந்து வெறுந்தரையில் காலை வச்சு உட்காராதீங்க. எப்பவுமே கீழே ஒரு மேட்டு போட்டுக்குங்க. இந்த பூமி சக்தி உங்களை இழுத்துடும். அதனால் நீங்கள் சோபாவில் உட்காந்துருந்தாலும் சரி, பேரன் உட்காந்தாலும் காலுக்கு ஒரு மேட்டு போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு இயல்பாக உங்களால் எப்படி சௌகரியமாக எந்த மாதிரி உட்காந்துருக்க முடியுமோ அந்த உட்கார்றதுக்கு பொசிஷனுக்கு ஒரு இதெல்லாம் கிடையாது. உங்களுடைய உடம்பு கொஞ்சம் நேராக இருக்கட்டும். உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க. சிவனேன்னு அப்படி சோபாவில் சாஞ்சிக்கிட்டு அதை உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டுறதுன்னு நீங்களாக பயிற்சி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்கல, பயிற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் பயிற்சி பண்ணீங்களா டிஸ்டர்ப் ஆகும், உடம்புல எல்லா ஸ்ட்ரக்சரும் மாறும். அதுக்கு வந்து இளமை சார்னா கொஞ்சம் ஃபைட் பண்ணலாம், இப்போ ஃபைட் பண்ணக்கூடாது. உங்களுடைய உடம்பை காப்பாற்றிக்கிங்க. அப்போ அதனால் உங்களுக்கு வந்து எந்த பயிற்சியுமே கிடையாது. உங்களுடைய வேலை உங்கள் மூச்சை கவனிக்கிறது மட்டும்தான் வேலை. உள்ளுக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்குதில்ல, அதை கவனிக்கிறீங்க சத்தியா. இது வரைக்கும் நம்ம அது மதிப்பு கொடுத்து கவனிக்கலை. நான் செய்கிறேன் ஆமாம், மூச்சுன்னு ஒன்று இருக்குதுன்னு கவனிக்கவே இல்லை. இப்போ தான் நமக்கு மூச்சு ஒன்று இருக்க மாட்டேங்குது. இப்போ தான் நம்ம அதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 100% அது நல்லது கொடுக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு மண்டலம் 48 நாள் நீங்கள் வீட்டுக்கு போய் இன்னையிலேருந்து நீங்கள் சாயந்தரம் போய் உங்கள் மூச்சை மட்டும் டெய்லி அரை மணி நேரம் மூச்சை மட்டும் கவனிங்க. ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் கவனித்து பழவுங்க. அப்புறமா ஒரு 20 நிமிஷம் கவனித்து பழவுங்க. அதுக்கு மேலே நீங்கள் விழிச்சுங்க. அப்புறம் அரை மணி நேரம் கவனிங்க, 1 மணி நேரம் கவனிங்க. உங்களுக்கு என்ன வேலை? எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டிருக்கேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். என்னை டெஸ்ட் பண்ணாதீங்க. இதை போன வந்தாலும் கூப்பிடாதீங்க. பத்திரிக்கை யாராச்சும் வைக்க வந்தாலும் நான் வீட்டுக்குள்ள இருக்கிற நீ கூப்பிட, நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. என்னை எந்த டெஸ்ட்டும் பண்ணாதீங்கன்னு இருந்தால் தான் நம்மளை விட உலகத்தில் யாருங்க முக்கியம்? என்னுடைய உயிரை விட இந்த உலகத்தில் சிறந்தவன் யார்? அடுத்தவனுக்கு நான் ஏன் எந்திரிச்சு தலை வணங்கிட்டு இருக்கணும்? ஆனால் கடன் படக்கூடாது, கடன் பட்டுறக்கூடாது. பசங்க பிள்ளைங்களை காப்பாற்றிட்டுமா முடிஞ்சுது. மனைவிகிட்ட வாழ்க்கையை அனுபவித்து பார்த்தா போதும். 4 நூற்றாண்டு பசங்களை காப்பாற்றிட்டுமா முடிஞ்சுது. மூகட்டு காப்பாற்றிட்டீங்க, அதுக்கு மேலே நீங்கள் என்ன காப்பாற்றணும்? மூகட்டுக்கு பசங்க பிள்ளையை நல்லபடியாக காப்பாற்றினா போதாதா? மூகட்டுக்கு மேலே அதையும் காப்பாற்றுறீங்க இல்லைங்க. பொண்டாட்டிக்கிட்டு ஒரு 3 எட்டு வாழ்ந்து பழவிட்டீங்கன்னா போதும். என்ன பண்ணுறீங்க வாழ்க்கை? அதுக்கு மேலே படைச்சவனை நினைக்கணும். ஆனால் கடைசி வரைக்குமே மாரகண்டா கறிபுளி சாப்பிட்டுக்கிட்டு எல்லா பக்கம் சுற்றிக்கிட்டு நான் எதையும் இழக்க மாட்டேன், நாக்கு ருசியாக தின்னுக்கிட்டு நாக்குக்கு ருசியாக உணவு சாப்பிட்றவங்கெல்லாம் ஆன்மீகத்தில் 1% கூட செட் ஆகாதுங்க. உப்பு முதல்ல ஆன்மீகத்தில் நல்லா தெரிஞ்சுங்க ஐயா. ஆன்மீகம் நமக்கு செட் ஆகணும்னா பியூர் சைவ சாப்பாட்டு மட்டும்தான் சாப்பிடணும். 1 ஆமாம். அதனால தான் நீங்கள் மூச்சு தேஜஸாக இருக்குது. நீங்கள் சைவம் சாப்பிட்ற மூஞ்சி பார்த்தாவே காட்டி கொடுத்துரும். அதனால் ஆன்மீக வழிபாட்டில் இருக்கிறவங்க பியூர் வெஜிடேரியன் சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. 2வது அந்த வெஜிடேரியத்துலேயே உப்பு புளிக்காரம் 50% தான் சேர்த்திக்கணும். வெஜிடேரியன் தான் சாப்பிட்றேன், சைவம் தான் சாப்பிட்றேன்னு சுருக்குன்னு சாப்பிட்டாலும் உணவு எப்படி சாப்பிடணும் அதெல்லாம் தெரியல. ஆமாம். அதனால் நாம் வந்து இந்த மூச்சு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா, இந்த தண்ணி வந்து ஏன் வெளியே இருக்கிற தண்ணி அக்வா கார்டில் வச்சு சுத்தமாக குடின்னு சொல்கிறான். அப்போ இந்த மூச்சு வந்து கார்பன் டை ஆக்சைடு இல்லாத வெறும் ஆக்சிஜனாக சுத்தமாக இருக்கணுமில்ல. கார்பன் டை ஆக்சைடு கலக்காத இருக்கிறதுனா தூய்மையான உணவு சாப்பிட்டா தான் கார்பன் டை ஆக்சைடு கலக்காது. கண்டபடி வறுத்தது பொரிச்சது நினச்சது தன்னமா மூச்சில் வந்து கார்பன் டை ஆக்சைடு கலந்துடும். அப்போ மூச்சு ஏறி இறக்கிறதுக்கு சிரமப்படும். மூச்சு வந்து லேசானது. அது மண்ணை விட லேசானது நீர், நீரை விட லேசானது நெருப்பு, நெருப்பு விட லேசானது காற்று. அப்போ அந்த லேசான இருக்கிற பொருள் இன்னொன்று போய் அழுக்கு ஒண்டிச்சுன்னா, கார்பன் டை ஆக்சைடு ஒட்டிக்கிச்சுன்னா அந்த மூச்சு ஏறி இறங்கி சிரமப்படுமில்ல. ரத்த குழாய்க்குள்ள போய் வராதில்ல, சிரமப்படுமில்ல. அதுக்காக தான் மூச்சை பத்திரமா வச்சுருக்கணும். அதனால தான் காற்று அதை நீங்கள் காத்துக்குங்க. அதுதான் உங்களை வாழ வைக்குது. உங்களை எது வாழ வைக்குது அதை காத்துக்கப்பா, காத்துக்க அப்படிங்கிறது. அவ்வளோதான். ஓம்காரத்துக்கு போதுங்களா? ஏதாச்சும் விவரம் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஓம்காரங்கிறதுல உங்கள் இடத்துல 3 இடத்துல இருக்குதுங்க ஐயா. இதெல்லாம் தேவ ரகசியம். ஆங்கிறது அண்ணாமலையார், ஊங்கிறது உண்ணாமலையார்,
மாங்கிறது மகாவிஷ்ணு. இந்த 3 தெய்வம் தான் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமா. அப்படி என்னன்னு விவரம் அந்த 3க்கு தான், அந்த ஓம்காரத்துக்கு இந்த 3 பேர்த்துக்கு தான் பொருந்தும். ஆமாம், அதுதான் அவங்க அங்கே இருக்கிறாங்க. அது அகாரம், உகாரம், மகாரம் 3மே அதுக்கு தான் பொருந்தும். இது தனிமையில் அங்கங்கே இருந்து இது 3 ஒரு இடத்துல கொண்டாந்து இங்கே சேர்த்துறது தான் தியானம். ஆமா. இங்கே சேர்த்துற போது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அத்து போயிடும், வராதுன்னு. தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் இயங்கும். இது இங்கே மேலே வர்றபோது என்ன ஆகுதுன்னா பசி எடுக்காது, குறைஞ்சிரும். அப்போ உணவு குறைஞ்சிரும். உணவு குறையிற போது விந்து சுரக்காது. விந்து சுரக்கலினா பெண்ணாசை மண்ணாசை வராது. அது இருந்ததுன்னா தான் பெண்ணாசை மண்ணாசை வரும். அதனால் இங்கே வந்து வச்சுக்கிட்டோமா சிவனேன்னு இருக்க சொல்லும் நமக்கு. அதுதான் இது ஆன்மீகத்தில் உச்ச நிலை விளக்கம்னா இதுதான் சிம்பிளான விளக்கம். மற்றபடிக்கு உங்களை தவிர்த்து உலகத்தில் தெய்வம்னு ஒன்று இல்லை. ஜெயபாலே ஒருத்தர் இல்லை, கடவுளும் இல்லை. ஜெயபாலு இல்லை, கடவுளை யார் கும்பிடுவா? புரியுதுங்களா? இப்போ ஜெயபாலு கூட, நான் ஜெயபாலு இல்லைன்னா கூட கடவுள் இருப்பார் மல்லங்க ஏன்னு உங்கள் மனசு தோணும். நான் இல்லைன்னா கூட கடவுள் இருக்குமோன்னு தோணும். நான் உங்களுக்கு பொது மானிடர் பிறப்பு இல்லை. எறும்புலேருந்து யானை வரைக்கும் இருக்குது. அதுங்களுக்கு ஏதாச்சும் மிலிட்ரி வேணுமா? எல்லை கோடு போடணுமா? வீட்டு தகராறு வருமா? அது ஏதாச்சும் இப்போ பொண்ணு பிள்ளை பேர் மக பேர் பார்க்குதா? அது பாட்டுக்கு வாழுமல்ல. அப்போ மானிட பிறப்புன்னு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மனசனுக்கு உருவத்தை கொடுத்து மனசை கொடுத்துட்டா பாரு, மனம் சிந்திக்கிறது. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் வந்தது. ஏதோ ஒரு படத்தில் பாட்டு போடுவாங்கள்ல, காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில். காற்றை பிடிக்க முடியுமா? வானத்தை பிடிக்க முடியுமா? நீரை நீ பிடிக்க முடியுமா? கடல் நீரை, நெருப்பை பிடிக்க முடியுமா? எப்பேற்பட்ட தத்துவம்! சாதாரணமாக எளிமை. இதெல்லாம் சித்தர் பாட்டில் இருக்கிறத கவிஞர்கள் எளிமைப்பட்டி கொடுத்துருக்காங்க. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவு. பிரிவு மாறி ஒருமை, பிரிவுங்கிறத மாற்றி எல்லாம் ஒருமையில் இருந்தால் மனசு அமைதி நிலவும் என்று அமைதி நிலவும். அதனால் இன்றைக்கி இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டுலைங்கய்யா தியானமெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்களா, டிவியில் நிறைய போகிற மாதிரி இருக்கும். அவங்க இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு போனால் போயிருமான்னு நினைக்கிறாங்க. போகாது. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் வந்து என்ன படிப்பு? டிகிரி முடிச்சு. இல்லை, என்ன கோர்ஸ்ன்னு? பிஎஸ்சி மேத்ஸ். பிஎஸ்சி மேக்ஸு. இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் ஒரு இதுக்காக கேட்டேன். உங்களை போய் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நடத்தணும்னு நடத்துவீங்களா? நடத்த முடியுமா? முடியாது. தமிழ் லிட்ரேச்சர் நீங்கள் நடத்துங்கன்னா நடத்துவீங்களா? அந்த தமிழ் லிட்ரேச்சர் நடத்துகிறவனுக்கு பிஎஸ்சி மேக்ஸ் பற்றி தெரியுமா? தெரியாதில்ல. அதே மாதிரி தான் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ அதுதான் நமக்கு வெளிப்படும். உள்ளுக்குள்ளே பதிவு இல்லாத எப்படி வெளியே வரும்? இப்போ நீங்கள் அம்மானு கூப்பிட்றீங்க, மாற்று மொழியில் அம்மானு கூப்பிட சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சால் தானே. அப்போ இந்த வயசு வரைக்கும் என்ன பதிவை போட்டிருக்கிறோமோ உங்கள் பதிவு தான் வெளிப்படுது. இந்த ஆன்மீகங்கிறது முழுமையாக தலையில மாற்றி போடணும், புதிய பதிவு. அப்போ இது வரைக்கும் நான் ஆன்மீக வழிபாடு பண்ணினீங்க, அது மத வழிபாடு பண்ணினீங்க, எல்லாம் ஒன்று போடுறது. இன வழிபாடு பண்ணினீங்க, குழந்தை பிறந்ததுன்னா குலதெய்வத்துக்கு போய் மொட்டையடித்து காதி குத்துறது. இயற்கை வழிபாடு பண்ணினீங்க, தாவரத்தையெல்லாம் சந்திரன் சூரியன் பார்த்து இயற்கை வழிபாடு பண்ணினீங்க. குரு வழிபாடு பண்ணாங்க, இது சொல்லி கொடுத்த குரு போட்டோ வச்சுக்கிட்டே கும்பிடுறது. அவர் முக்தி அடைஞ்ச மாதிரி நீங்கள் அடைய வேண்டாமா? அப்போ அருவத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ ஒன்றும் இல்லாத இடத்துக்குள்ளே தானே வந்தீங்க. ஒன்றும் இல்லாத இடத்துல தானே உட்காந்துருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா, அந்த இடம் காலியாக தான் இருக்கும். அப்போ காலியாக இருக்கிற ஸ்பேஸில் தானே உட்காடுறீங்க. காலியாக இருக்கிற ஸ்பேஸில் தானே கட்டணம் கட்டுறீங்க. காலியாக இருக்கிற ஸ்பேஸில் தானே ஃபேக்ட்ரி கட்டுறீங்க. அதெல்லாம் நிறுத்திட்டா என்ன இருக்குது அங்கே? ஸ்பேஸ் தானே, ஸ்பேஸ். அதுதான். அதனால தான் மகான் சித்தர் சொல்கிறாரு, வெட்ட வெளியே மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய். உனக்கு எதுக்கு ஒரு பட்டயம்? உனக்கு எதுக்கு ஒரு பட்டை ஒரு கொட்டை? நீ வெட்ட வெளி தெய்வம்னு நினச்சி வணங்குறியல்ல, அதுக்குள்ளே தானே எல்லாம் கிடக்குது. அது எவ்வளோ பெரிய உயர்ந்த வழிபாட்டு தலமாக இருந்தானே, உயர்ந்த ஃபேக்ட்ரியாக இருந்தானே, உயர்ந்த மனிதனாக இருந்தானே, இது எல்லாமே மண்ணோட மண்ணாக வரதானே, மனிதனால் உருவாக்கப்பட்டது தானே. மனிதனால் உருவாக்கப்பட்டது தானுங்க. மண் கொஞ்சம் வெடிச்சதுன்னா அத்தனை உள்ளே விழுந்துருமில்ல. அப்போ மண்ணையும் தாங்கி பிடிக்கிறது ஸ்பேஸ் தானே.
அப்போ வந்து மண்ணும் கடவுள் அல்ல, நீரும் கடவுள் அல்ல, நெருப்பும் கடவுள் அல்ல, காற்றும் கடவுள் அல்ல, ஆகாசமும் கடவுள் அல்ல. ஆகாசத்தை சொல்ல வைக்கிறான ஆதிசிவம், சுத்த வெளி, ஸ்பேஸ், பிளாக் ஸ்பேஸ். அந்த பிளாக் ஸ்பேஸு தான் கடவுள். அந்த பிளாக் ஸ்பேஸில் நீங்கள் மனசு இருக்கணும். அதுக்கு யார் முயற்சி ஒன்றும் தேவையில்லை. அங்கே மனசு நிற்கலிங்க குறுக்க போகுதுன்னா 60 வருஷமாக போட்டு வச்சுருக்கிறோமே, அதுதானே வரும். ஒரு 5 செகண்டு நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த இடத்துல எப்படி மனசு நிற்கும்? 60 வருஷமாக எத்தனை ஆயிரம் பதிவு போட்டிருக்கிறோம். அந்த பதிவு ஒரு நொடியில் மறைஞ்சிருமா? அப்போ நாம் டெய்லி வலுக்கட்டாயமாக ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் நின்று பழக அது உங்களுக்கு ஒரு காலத்தில் உங்களுடைய சொல் பேச்சு கேட்கும். அப்புறமா நீங்கள் உட்காந்தீங்களா டப்புன்னு அந்த சுத்த வெளி உங்களுக்கு கண்ணுக்கு கிடைக்கும். கொஞ்சம் நாள் ஆகுனதுக்கெலாம் கொஞ்சம் நாள் ஆகணும், அவ்வளோதான். ஆன்மீகத்தில் நீங்கள் கேட்டது ஓம்காரத்துக்கு கேட்டீங்க, ஓம்காரத்துக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். அதுதான் ஓம்காரம் ஐயா. இந்த மாதிரி இந்த மாதிரி தெளிவு தெரிஞ்சுக்கிட்டீங்களாவே மனசுக்குள்ளே சில குறை நீங்கிரும். அடடா அதுக்கு நம்ம விளக்கம் தெரியாத போயிட்டுமே அப்படின்னு உங்கள் மனசு வந்து எதுவுமே தெரியாது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஓம்காரங்கிறது உங்களுடைய உயிருக்கு பேர் தான் ஓம்காரம். இந்த 3 ஒன்று, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 3 சேர்ந்தது தான் அணு. எலக்ட்ரான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், புரோட்டான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும், நியூட்ரான் இன்னும் டெத் ஆயிரும், எர்த்துக்கு போயிடும். இந்த 3 சேர்ந்து சுழலுது பாருங்க, அது சுழல்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். இதுதான் எலக்ட்ரான், புரோட்டான் அண்டு ஸ்பேஸ். இந்த 3 சொல்கிறது. அதனால தான் படைப்புனா எந்த படைப்புக்கும் ஒரு அணு இல்லாத படைக்க முடியாது. எல்லாத்துலேயும் அணுக்கூட்டம் தான். இந்த பாட்டிலையும் அணுக்கூட்டம், உங்களுக்குள்ள அணுக்கூட்டம், ஜடப்பொருள், உயிர் பொருள் எல்லாமே அணுக்களினுடைய சேர்க்கு தான். அப்போ படைப்புனா 4 தன்மை வேணும், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அண்டு ஸ்பேஸ். அதனால தான் பிரம்மாவுக்கு 4 தலையை வச்சு காமிச்சான். கடவுள்லேயே பிரம்மாவுக்கு ஏன் 4 தலையை வச்சார்னா, அந்த மாதிரி கடவுள்னா ஒன்றும் இல்லை, தலை இல்லை, 4 பாயிண்ட் சேர்ந்து தான். இதுதான் சதுரகிரி. சதுரகிரி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 சேர்ந்து சதுரகிரின்னா மலை. இதுதான் மலை. மனிதனுக்கு மலை தலை தான் மலை. மனிதனுக்கு மலை தலை. இந்த மலைக்கு மேலே எந்த மலையும் உயர்ந்த மலை இல்லை. இதுதான் சிறந்த மலை. இதுதான் சிறந்த மலை. இதுதான். வேறு என்ன நினைக்கிறீங்க? நான் ஏன் பௌர்ணமி அன்னைக்கு சப்ஜெக்ட் வச்சுருக்கேன்னா, பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 10 பேர் 20 பேர் வருவாங்க. அது நான் இப்போ உங்களுக்கு அரை மணி நேரம் நான் சொல்கிறது 1 மணி நேரம் சொன்னாலும் இந்த 1 மணி நேரம் எனர்ஜி எல்லாத்துக்கும் போய் சேருமில்ல. அதுக்காக தான் தனிப்பட்ட முறையில் நான் ஒருத்தருக்கு சொல்கிறது இல்லைன்னா, நான் வந்துங்க தனிமையில் இருக்கிறேன், பணம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் போகிறது இல்லை. நான் டெக்ஸ்டைல் ஏஜெண்டாக இருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன். என்னுடைய 60 வயசோடு விட்டுட்டேன். சாதாரண ஏழையான குடும்பம் தான், நான் பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க. ஏதோ வர்றவங்களை சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அவங்க ஏதாவது வந்தால் அவங்க நானாக விருப்பப்பட்டு கேட்டு வாங்குறதில்ல, கம்பல்சரியாக அவளை கொடுங்க. அவங்களா ஏதாவது கொடுத்துட்டு போனால் வாங்கிக்குவேன். அதை வச்சு ஓடிட்டுருக்குது. ஏன்னா இதை நான் மறுபடியும் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டேன்னா ஆன்மீகத்தை தேட முடியாது. ஆனால் குழந்தைங்க பிள்ளைங்களை காப்பாற்றுற வரைக்கும் நம்ம அதில் இருந்தாகணும், சமுதாய வாழ்க்கையில் இருந்தாகணும். அது நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்களா, நம்ம வந்து அப்போ தான் நம்ம ஆன்மீகத்தை அனுபவிக்க முடியும், நாம் இன்னொருத்தருக்கு சொல்லித்தர முடியும். அப்போ தான் சொல்லி. அதனால் நான் இப்போ போடுறேன். நீங்கள் வந்து 60க்கு அப்புறம் 12 வருஷம் படிச்சிங்களா? 12 வருஷம் ஆன்மீக 30வது வயசில் போய்ட்டு படிக்கிறதுக்கு ஆன்மீகத்தை குடும்பத்தில் இருந்துக்கிட்டு குழந்தைங்களாம் எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்க எல்கேஜி படிக்குங்க. நானே எங்கள் வீட்டுக்காரி இதை வேறு இவர்கிட்ட ஆலியாரில் போய் இங்கே 3 நாள் தங்கிக்கும். அவர்கிட்ட 3 நாள் பயிற்சி தொடர்ந்து எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி ஒரு 10-15 முறை போய் எடுத்துருக்குறோம். 3 நாள் தங்கி. அதனால் நான் 30வது வயசில் ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டேன். நான் ஆன்மீகத்தை சொல்லித்தரும்போது ஆன்மீக பயிற்சி 33 வருஷம் ஆன்மீக அனுபவத்தை வச்சு சொல்லித்தரேன். திடீர்னு 60 வயசில் போய் தெரிஞ்சுக்கிட்டுலாம் சொல்லித்தர முடியாது. 60 வயசில் மனசுலே பதிவாகாது, எங்கே போய் சொல்லிக்கிறீங்க? அதெல்லாம் முதல்லையே படிச்சுக்கிட்டேன். என்னுடைய 30வது வயசுலேயே உபதேசம் வாங்க போயிட்டேன். அப்போது உபதேசம் வாங்க போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காரிக்கு அப்போ 22 வயசு 23 வயசு ஆகுது. அவங்க அந்த வயசுலேயே ரெண்டு குழந்தைங்க எல்கேஜி படிக்கும்போதே போய் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போவே தெரிஞ்சுக்கிட்டோம். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே வெளி உலகத்துக்கு சொல்லாத இருந்தேன். குடும்பத்தை நிறைவு பண்ணிட்டேன். சஷ்டியத்தை பொறுத்ததுக்கப்புறம் நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்.
இப்போ சமுதாயத்துக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். திடீர்னுலாம் 1 வருஷம் 2 வருஷத்தில் 30 வருஷம் அனுபவத்தை வச்சு சொல்லித்தாரேன். ஆன்மீக பயிற்சி மட்டும் 30 வருஷம் அனுபவம் இருக்குது. 1 நாள் 2 நாள்லாம் 1 வருஷம் 2 வருஷத்துலாம் தெரிஞ்சிக்கவே முடியாது. சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம். நல்லா தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கவலை? தெளிவாக இருக்கிறீங்க, ரிலாக்ஸாக இருக்கிறீங்க, முகம்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது. என்ன எனக்கு ஒரு குறை அவ்வளோதான். இந்த உண்மை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மெய்ப்பொருளும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி தெரிஞ்சுக்குங்க, இவ்வளவுதான். தெய்வங்கிறது ஒன்றும் இல்லைங்க. கண்ணுக்கு தெரிகிற எல்லா கட்டமைப்பும் தெய்வம் அல்ல. நீங்கள் மனசில் ஃபிட் பண்ணீங்களா, படிச்சிருக்கிறீங்க. கண்ணுக்கு தெரியாத பொருள் ஸ்பேஸு தான் தெய்வம். ஸ்பேஸு தான் தெய்வங்க. இப்போ இந்த பொருள் எந்த இடத்துல இருக்குது? பேசல. இது எதில் இருக்குது? இந்த பில்டிங் எதில் இருக்குது? திருப்பூரினுடைய கட்டமைப்பு எதுக்குள்ளே இருக்குது? திருப்பூரினுடைய எல்லைக்கு வெளியே ஒரு வெள்ளை இருக்குல்ல, கோயம்புத்தூர் எல்லைக்கு ஒரு வெளி இருக்குல்ல, தமிழ்நாடுனுடைய மேப்புக்கு ஒரு வெளி இருக்குல்ல, இப்படியே உங்களுக்கு சொல்ல வேண்டியது. அப்போ எல்லாத்துக்கும் எது இடம் கொடுத்து வச்சுருக்குதோ, எல்லாத்துக்கும் எது இடம் கொடுத்து வச்சுருக்குதோ அதுதான் தெய்வம். அது ஸ்பேஸ் தான். இப்போ இந்த மண் இருக்குது, நீங்கள் தெய்வத்தை பார்க்கலான்னு 1 கோடி ஆளை நீங்கள் மண்ணை பறிச்சுக்கிட்டு போனாலும் கல், கயிடு, வைடூரிய, கடப்பாக்கல், கிரேனைட்டுகள் எல்லாம் ஒரு மறுபடியும் ஸ்பேஸ் போயிட்டு இருக்குமே இல்லையா? ஸ்பேஸ் போகும்ல, எவ்வளோ ஒதுக்குனால. இப்போ நீங்கள் விண்கலத்தில் எவ்வளோ கோள்களை கடந்து ராக்கெட் போய்கிட்டே இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ் இருக்குமில்ல, அந்த பேஸை தொட முடியாது. அந்த பேஸை தொட முடியாது. இன்னும் 200 ஆண்டுக்கு பண்ணினாலும் தொட முடியாது. இப்போ தான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுக்கு அப்புறம் நியூட்ரினோன்னு ஒரு லேயர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானி. நியூட்ரினோன்னு ஒரு லேயர் இருக்குது, கடவுளை கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருக்குது, அதை நியூட்ரினோன்னு இருக்க மாட்டிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் திருமூலர் 1 லட்சம் நியூட்ரினோ சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதுக்குள்ளே போக முடியுமா? 1 லட்சம் நியூட்ரினோ சொல்லியிருக்கிறாருங்க திருமூலர். அதனால் அதையெல்லாம் அளக்க முடியாது. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியா பெரும் சுடரோனை வேறு அறியாமல் விளம்பி நின்றேனே. நான் தவம் பண்ணி விண்ணுக்கும் மண்ணுக்கும் தவம் பண்ணி என்னால் கண்டே பிடிக்க முடியலப்பான்னு திருமூலர் பெருமான் சொல்கிறார். புரியுதுங்களா? அவ்வளவு. ஆனால் நீங்கள் செஞ்சீங்களா? ஆரிய நல்லார் குதிரை 5 உண்டு. குதிரை 5னா மெய்வாய், கண், மூக்கு, செவி 5 குதிரை ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு விட மாட்டேங்குது. சத்தம் வந்ததுன்னா அங்கே பார்க்க சொல்லுது. யாராச்சும் போனால் வந்தால் கண் பார்க்க சொல்லுது. ஏதாச்சும் சாப்பிட்டா நாக்கில் எச்ச வருது. ஏதாச்சும் வாசனை வந்தால் மூக்கு. இதுக்கே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதையெல்லாம் அடக்குங்கிறார் திருமூலர் பெருமான். ஆரிய நல்லார். ஆரியர்னா தெய்வம். அவர் தெய்வம் நல்லவன் தான், உள்ளே இருக்கிறான், அவனை நீ பார்க்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு. ஆரிய நல்லார் குதிரை 5 உண்டு. கூறிய நாதன் என்ன சொல்கிறானா குரு அதை கேளுங்கிறார். கூறிய நாதன் குருவர் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தாமே. குரு சொல்லிக் கொடுக்குறபடி நடந்துக்கிட்டீங்களா, அதை வாரி பிடிக்க வசப்படும் ஆங்கிறார். உங்கள்கிட்ட வசப்படுமாப்பாங்கிறார். அது உனக்கு கிடைக்குங்கிறார். அதுதான் சொல்கிறார். உங்களுக்கு சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே தான். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தான் அதிகப்படியான விஷயத்தையே சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் சிரமப்படக்கூடாதுன்னு அதிகப்படியான சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் எந்த விதமான பயிற்சியும் பண்ண வேண்டாம். கம்முன்னு இந்த மாதிரி மூச்சு மட்டும் கவனிங்க. நீங்களாக தியானத்துக்கு எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. உள்ளுக்குள்ளே நடக்கிற சமாச்சாரத்தை கவனிங்க. அதுதான் உங்களுக்கு உபதேசம். வேறு உபதேசம் எதுவும் இல்லை. மற்றதெல்லாம் எதுவும் வேண்டாம். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சொல்லுங்கள். வேறு என்ன நிறைய பண்ணிக்கலாமா? போதுமா? சந்தேகம் உங்களுக்கு சந்தேகம் போதுங்களா? உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்தது ஓம்காரம். அகாரம் அகாரம் உகாரத்துக்கு எதிர்பார்த்தீங்க, அது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அகாரம் அகாரம் நீங்கள் தானே, வேறு ஒன்றும் இல்லை. அகாரம்னா தலை உச்சி, உகாரம்னா இடுப்பு, மகாரம்னா வயிற்று பகுதி. இந்த 3 இடத்துல இருக்குது. இந்த 3 ஒன்று சேர்த்துனா முக்தி. 3 தனித்தனி என்கிற வரைக்கும் அது சமுதாய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் சமாச்சாரம் ஒன்றும் இல்லை. அதனால் வள்ளல் பெருமான் சொல்கிறது அதை இங்கே கொண்டாந்து வைக்கணும். அதனால்
அகாரங்கிறதுனா இங்கே இது சிவனுது அகரம். உகரம், அகரம் சிவபெருமான் சூரியன், உகரம் சக்தி சந்திரன், மகரம் அக்னிகளை. அதனால் இடகலை பிங்களை அக்னிகளை இந்த 3 கலை ஒன்று சேர்த்தணும். இந்த 3 கீழே தனித்தனியே இருந்தேங்கிற வரைக்கும் குடும்ப வாழ்க்கை. இங்கே இருக்கிற சக்தி இங்கே ஒன்று, இங்கே இருக்கிற காமாட்சியை மீனாட்சிக்கிட்ட கண்ணில் கொண்டாந்து சேர்த்தணும். கண்ணில் உட்கார வச்சா மீனாட்சி, கண்ணிலிருந்து மீனாட்சி அப்படியே உச்சியை கொண்டு போயிடணும். உச்சியை கொண்டு போயிட்டா விசாலாட்சி. இவங்க தான் 3 பேர் ஆட்சி கொள்கிறாங்க. இடுப்பில் இருக்கிறவ காமாட்சி, கண்ணில் இருக்கிறவ மீனாட்சி, தலையில் இருக்கிறவ விசாலாட்சி. பறந்து தெரிஞ்சிருக்கிறா. உங்களுக்குள்ளேயே 3 பேர் ஆட்சி பண்ணுறாங்க. பேருக்குள்ள விளக்கமே சொல்லியிருக்காங்க, ஆனால் விளக்கம் தெரியல. இங்கே வந்தால் தானே விளக்கம் தெரியும். அது அந்தந்த இடத்து உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அவயங்களுக்கு வெளியே காமிச்சிருக்கிறாங்க. உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற மானிடர் உடம்புக்குள்ளே இருக்கிற அவயங்களுக்கு வெளியே உருவமாக காமிச்சிருக்காங்க. இது அறியாதவங்களுக்கு அது தேவை, அது தேவை. இது அறிஞ்சவங்களுக்கு அது தேவையில்லை. என்ன வள்ளலார் கோயிலுக்கு போனாரா? இந்த வேதத்திரி எங்கேயாவது கோயிலுக்கு போனாரா? எங்கே போனாங்க? 18 சித்திரை கோயிலையே கும்பிட்டாங்க. உடம்பை தானே கும்பிட சொன்னாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல். எந்த வாய்? அண்ணன் இது கோபுரம். இந்த காற்று போய் வந்துட்டு இருக்கு பாருங்க, அந்த கோபுரத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குது. வாய் கோபுரவாசல். மேல் அண்ணாக்கு மேல் வாய், வாய் கோபுரவாசல். தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். ஆனால் கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கு. அங்கே எரிகிற வள்ளல் பெருமான் சொல்லிட்டு போன இந்த அருள் பெரும் ஜோதியை பார்க்குறதுக்கு இந்த கள்ள புலன் விடாது. அந்த புலன் அடக்கி வைக்கிறது தான் ஒவ்வொன்றும். ஒவ்வொரு குதிரையும் ஒரு பக்கம் இழுக்கும். கிருஷ்ண பகவாத்மா குதிரையை அப்படியே கடுவாலை போட்டு பிடிச்சிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் குதிரையை நான் எல்லா பக்கம் ஒவ்வொரு தெருவுக்கு ஒன்று ஓடும். அந்த குதிரையை இழுத்து பிடிக்கணும். அதனால தான் சொல்கிறார் திருமூலர் பெருமான், ஆரிய நல்லார் குதிரை 5 அச்சா வீசி பிடிக்க விறகறிவார்கள். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. வீசி பிடிக்க விறகறிவார்கள் இல்லை, கூறிய நாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் மாமே. குரு சொன்னபடி செஞ்சீங்களா அது உங்களுக்கு வசப்பட்டுருங்கிறார். வட்டுங்கிறார். எல்லா தெய்வமும் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குதுங்க. ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அதெல்லாம் சொன்னோன்னா 2-3 மணி நேரம் ஆகும். அதனால் இந்த 2-3 சமாச்சாரமே உங்களுக்கு போதும். அனைத்து தெய்வமும் உங்களுக்கு தான் இருக்குது. கலைமகள், மலைமகள், அலைமகள் உங்களுக்குள்ள தான். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி உங்களுக்குள்ள தான் ஆச்சுங்களா. எல்லாமே உங்களுக்குள்ள தான். லட்சுமி, சரஸ்வதி எல்லாமே சக்தி உங்களுக்குள்ள தான். பிரம்மா, விஷ்ணு, சிவன் உங்களுக்குள்ள தான். கணபதி, கணேசன் உங்களுக்குள்ள தான். எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஏற்கனவே நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறேன். பௌர்ணமி அன்னைக்கு எல்லாத்தையும் விவரமாக சொல்லுவேன். இப்போதைக்கு போதும். அதனால் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாச்சும், ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, வேறு ஏதாச்சும் வேணுன்னா கூட நீங்கள் கேட்டு தேவையில்லை. போதும். உங்களுடைய நீங்கள் ஏன்னா படிச்சிருக்கிறதுனால புரிஞ்சுக்கிறீங்க. அதான் மொத்தமாக வெட்ட வெளி தான் தெய்வம்னு மட்டும் மனசில் ஃபிட் பண்ணிட்டீங்களா? இது மற்றது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரியாது. அது வெளியே நீங்கள் அது எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தானே, தங்கத்திலேயே கூட கட்டியிருக்கட்டும், பித்தளையில் கூட கட்டியிருக்கட்டும், மானிடரால் உருவாக்கப்பட்டது தானே. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். மானிடரால் தெய்வத்தை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. இப்போ உங்கள் அப்பாவை உங்களால் உருவாக்க முடியுமா? ஆனால் உங்கள் அப்பாவை மானசீகமாக கும்பிடுறீங்க, அது அப்பா ஆயிடுவார் அந்த போட்டால். உங்கள் அப்பாவை உங்களால் உருவாக்க முடியாது, அது ஏற்றுக்கிறீங்க. ஆனால் அப்பாவை நம்ம மரியாதை செலுத்தணுமில்ல, அதுக்காக ஒரு போட்டா. ஆனால் அவர் அப்பா இல்லை, தெரியுதுங்களா? அதுதான். அப்போ நம்ம கடவுளுக்கு ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக இந்த தோற்ற பொருள் எல்லாம். ஆனால் கடவுள் அல்ல, அது கடவுள் அல்ல. கடவுளுக்குள்ளே தான் அது இருக்குது. பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, குடியிருக்கிற வீடு, வழிபாட்டு தலம் எல்லாமே இந்த சுத்த வெளிக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் இடம் கொடுத்துருக்குது. இருக்கிறதுக்கு இல்லைன்னா எது கொடுக்குதோ அதுதான் கடவுள். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் இடம் எது கொடுத்து வச்சுருக்குதோ, எல்லாம் எதுக்குள்ளே இருக்குதோ, எல்லாம் எதுக்குள்ளே தோன்றி மறையுதோ, அதுக்கள் எல்லாத்துக்குள்ளேயும் எது தோன்றி மறையுதோ, எல்லாத்தையும் வாழ வச்சு வழி அனுப்பிச்சிட்டு இருக்குதோ, அது எதுவோ அதுவே தெய்வம். அது சுத்தவெளி, ஆதிவெளி, பரமபிதா, அல்லாஹ், சிவம், டிவைன் பவர், தெய்வீக ஆற்றல். அந்த ஒன்று தான். அவ்வளோதான்.
வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையுமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.